வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பூபதி. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறேங்க. ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசைங்க மாதிரி தூண்டி வாங்கி அதில் வந்து மீன் பிடிச்சி பார்க்கணுன்னு. அதனால் ஆர்டர் போட்டு ஸ்பெஷலாக எடுத்து வந்துருவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதில் மண்புழு போட்டு கோர்த்து நம்ம பிடிச்சி வைப்பாங்க எப்படி இருக்குன்னு. வாங்க மண்புழு கோர்த்துலாம். ஓகே, இது இப்போ கோத்துட்டாங்க. இதை போட்டு பார்க்க போகிறேன். வாங்க போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் போட்டோடனே பாருங்க, அங்கே நெட்டை காணும். போட்டோடனே இழுத்துட்டு நம்ம வந்து ஏற்று பார்ப்போம். மாட்டிட்டு பாரு, ரெண்டுலேயும் 2 மீனுங்க. இப்போ தான் போத்து போட்டோம். 2 பீஸு 2 ரூபா மீனுங்க. அது ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் அதை எடுத்துருவோம். மாஸ்டர் பிஷிங். இன்னொரு டைம் போட்டு போகிறேன். போய் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரே தூண்டில் 2 மீன் முடித்தோம். மறுபடியும் நான் போட்டு பார்க்க போகிறேங்க. கொடுத்துருக்கீங்க. 2 மீன் வரணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்ப்போம். பாருங்க, முன்னாடி 2 மீன் மாட்டுச்சு. இப்போ வந்து 1 மீன் மாட்டிருக்கு. 1 மீன். வாங்க, இதையும் நம்ம அந்த அண்ணோடையில் போட்டலாம். முதல்ல இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. புழு கொடுத்துட்டேன். வாங்க போட்டுவாங்க. மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் மாட்டிருங்க. வந்து நம்ம 2 வாட்டி போட்டோங்க, மாட்டலைங்க. வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி வீசி பார்க்கலாம். இன்னொரு மீன் மாட்டி. இது வந்து பிடிச்ச ஒரு நாளோடய இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசுங்க. அது அங்கே இருந்தோம், இங்கே வந்து போட்டு வைப்போன்னு இங்கே வந்தேன். ஆனால் நான் போட்டேன்னா அதே இடம் தான். மீன் பிடிக்க பொறுமை முக்கியங்க. அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. நானும் பொறுமையாக இருந்து போட்டு பார்க்குறேன். லேப் மீன் மட்டும் மாட்டுங்க இப்போதைக்கு. இந்த மீனியை நம்ம எடுத்து அதிலேயே போட்டலாம். இந்த இடம் மாட்டுதுங்க. அந்த இடத்துல போட்டு பார்க்க போகிறோம். குடிக்குது அது காட்டு. சரி, அந்த குச்சி வரதுக்கு நான் ஒரு படம் குச்சி விளையாடுது வச்சா. மீன் மாட்ட மட்டும் வச்சா. நிற்கி அளவாக கட்டிட்டோம்ல, தின்னுட்டு போய் சேரில் படுத்துக்கும் போல. மிச்சி ஓடுது. இதுக்கெல்லாம் நேரில் போய் எடுத்தோம். இல்லை மீன் வச்சா இதோட 6ஆ 7ஆன்னு தெரியல. பார்ப்போம். தண்ணி இதே கட்டி போட்டோம். அதில் என்னடா அது? பாப்பா இருக்குமா? இவர வச்சா 1/2 கிலோ இருக்குண்டா. பறவை வச்சா அவ்வளோ பெருசுன்னு. எப்பா என்ன பாடு பட்டுட்டியா? இதில் எடுக்கவும் கஷ்டமாக இருக்க. இதே அண்ணா வடையில் போட்டுருவோம்டா. பாரு,
என்னோடய பத்தாவது இருக்கு. ஐய் நாட்டு சிலேபி. சின்ன சிலேபி. ரெண்டுடா மச்சான். ரெண்டுடா. ஏறா சிலேபி ஒரு ஒவ்வாமிண்டா. சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருந்தோம். அப்பா கொண்டுறாள். மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. வாடா இன்னொரு வாடா சரி மறு இதோ வாடா. நல்லா கட்டு நான் ஒரு இருக்குமா நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த சேனலை வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்தில் யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இப்போ வீடியோவில் லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிடிச்ச மீன்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம எத்தனை நிறையா வெட்டி பிடிச்சோம், எத்தனை மீன் இருக்குன்னு தெரில. இது வந்து அள்ளி போடுறோன்னு பாருங்கள். சொன்ன மாதிரி 10 மீன் பிடிச்சாச்சுங்க. ஒவ்வொரு மீனை இந்த ஒன்றே ஒன்று தான் பெருசு, பாக்கி எல்லா மீனும் கொஞ்சம் சின்னது. 10 மீன் இருக்குது. நம்ம டார்கெட்டு 10 வச்சு வந்தோம். 10 ஒவ்வொரு மீன் பிடிச்சாச்சுங்க. 4 சிலேபி மீன் மாட்டுருக்கு, சின்ன மீனா. ஒரு ஆள் தாங்க பெரியவன். கச்சா வலையை விட்டு வீட்டுக்கு கொண்டு போக போகிறேங்க. வளர்த்துக்கு வா அடிப்படாச்சு.